அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மலர் ஹோம் குக்கிங்ல பாவக்காவை வச்சு ரொம்பவே வித்தியாசமா கசப்பே இல்லாம வட இந்தியால ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் அது என்ன ரெசிபின்னு. இந்த டிஷ்ஷுக்கு சின்ன பாவக்காய் இருந்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனால நான் சின்ன பாவக்காவா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 5-6 பாவக்காய் நான் எடுத்திருக்கேன். பாவக்காயில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பச்சை கலராக இருக்க தோலில் தான் ரொம்பவே கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் லைட்டாக அந்த பச்சை கலராக இருக்க தோல் முள்ளு முள்ளாக இருக்கிறத மட்டும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி நம்ம எடுத்துடுறோம். லைட்டாக தோல் சீவினா போதுங்க, ரொம்ப சீவனம்லாம் அவசியம் இல்லை. இந்த சீவன எல்லா தோலையும் மறுபடியும் நம்ம ரெசிபிக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். இதே போல் எல்லா பாவக்காயில் இருக்க தோலையும் லைட்டாக நம்ம சீவி எடுத்துக்கணும். சீவின தோல் எல்லாத்தையும் ஒரு தட்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதை பின்னாடி இந்த டிஷ்ஷில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணுற இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா என்னுடைய கை விரல் அளவுக்கு தான் இருக்குது. ரொம்பவே சின்ன பாவக்காய். நீங்களும் இதே மாதிரி பாவக்காய் சூஸ் பண்ணி வாங்கினா நல்லாயிருக்கும். பாவக்காவை மெதுவாக ஃபுல்லாக வெட்டிடாமல் நீல வாக்கில் ஒரு சின்னதாக கீரல் போட்டணும். வெட்டும் போது கவனமாக வெட்டணும், ஃபுல்லாக வெட்டிடக்கூடாது. அப்புறம் அந்த உள்ளே இருக்க கொட்டைகள்லாம் எடுத்து நம்ம இந்த தட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் பொதுவாகவே பாவக்காவோட கொட்டைகள்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த கொட்டைங்களெல்லாம் தட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே போட்டுடலாம். நானும் கொஞ்சம் பிஞ்சியாக இருக்க கொட்டைகளை மட்டும் தட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப முத்தலாக இருக்க கொட்டைங்களாக இருந்துச்சுன்னா நான் வெளியே வீசிடுறேன். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். கொட்டைகளை கைகளையனாலேயோ இல்லை ஸ்பூனை வச்சோ மெதுவாக எடுத்துக்கலாம். பாவக்காவை உடைச்சிடாமல் மெதுவாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை சின்ன பாவக்காவாக கிடைக்கல, பெரிய பாவக்காய் தான் கிடச்சிச்சு அப்படின்னா இதே போல் நீல வாட்டில் வெட்டாமல் குறுக்கு வாட்டில் வெட்டி 2ஆக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க கொட்டைகளெல்லாம் எடுத்துடலாம். இதே போல் மிச்சம் இருக்க எல்லா பாவக்காவிலும் இருக்க கொட்டைகளையும் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சீவி வச்சிருக்க கொட்டையும் தோலையும் நம்ம தனியா பத்திரமா வச்சுக்கணும். இந்த பாவக்காய் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டு வந்து தான் தோலை சீவணும். ஆனாலும் ஒரு தடவை இப்போ தோல் சீவினதுக்கு அப்புறம் ஒரு தடவை நம்ம வாஷ் பண்றோம். இது 2வது தடவையா நல்லா வாஷ் பண்றோம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிடணும். இந்த பாவக்காவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பை இந்த பாவக்காவனுடைய எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டுட்டு நம்ம அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு தனியாக வச்சிடணும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு கூட நம்ம போட்டுக்கலாம். 1 வரமிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா 2-3 கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் கடாயில போட்டு ரொம்பவே சிம்ல வச்சுட்டு பொன் வறுவலா வறுத்தெடுக்கணும். எல்லாமே பொன் வறுவலா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்க பொட்டுக்கல்லையே இதுல போட்டு அதையும் லைட்டா வறுக்கணும். பொட்டுக்கல்லைக்கு பதிலா நம்ம வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இது எல்லாமே வறுத்தது நம்ம இதுல போடலாம்.
வறுத்தது எல்லாமே நம்ம வேற ஒரு தட்டுல மாத்திக்கிறோங்க. அது லைட்டா ஆறுனோடனே மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சு வச்சுக்கணும். அதே கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம் ஒண்ணு அதுல போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம வணக்குறோம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 6-7 பல்லு நல்லா நசுக்குன பூண்டை அதுல போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கிறோம். பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு வெட்டி வச்சிருக்க தக்காளிய போட்டு அதையும் நல்லா வதக்கிறோம். தக்காளி வணங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கணும். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமா கம்மியா மிளகாய் பொடி போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி அதுல இருக்க எண்ணெய் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்ச உடனே நம்ம தனியா தட்டுல எடுத்து வச்சிருக்க பாவக்காய் தூளையும் கொட்டையும் அதுல போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். பாவக்காயில இருக்கக்கூடிய கசப்பு தன்மையை பேலன்ஸ் பண்றதுக்காக சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டு அதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடுறோம். புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் ஜூஸ் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கடைசியா நம்ம பொடிச்சு வச்சிருக்க பொட்டுக்கடலை பொடியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டா ட்ரையா இருக்கும். அதனால 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வரைக்குமே உப்புல நல்லா ஊறிட்டு இருந்த பாவக்காயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்டஃபிங்ஸை உள்ள போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணணும். ஒவ்வொரு பாவக்காயிலும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பூர்ணத்தை அழுத்தி அழுத்தி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாவக்காயிலும் இந்த மசாலா பூர்ணத்தை அழுத்தி அழுத்தி நம்ம உள்ள நிறைய சேர்க்கணும். நான் ஒவ்வொரு பாவக்காயிலும் 3 ஸ்பூன் அளவுக்கு பூர்ணத்தை உள்ள போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க இருக்க எல்லா பாவக்காவையும் வறுத்தெடுக்க போறோம். வறுக்கும் போது பூரணம் எல்லாமே பாவக்காயில இருந்து வெளியே வந்துடும். அதனால உங்ககிட்ட வாழை நார் இருந்துச்சுன்னா வாழை நாரை வச்சு இதை கட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கிற நூலை துணி தைக்கிற நூலை வச்சு இதை நல்லா லைட்டா சுத்தி வச்சுக்கலாம். சுத்தி வச்சாலே போதும். அது வறுக்கும் போது கீழே எந்த பூர்ணமும் கீழே வராது. நல்லா சுத்திட்டு கடைசியா ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதே போல நம்ம எல்லா பாவக்காவையும் நம்ம சுத்தி வச்சுக்கிறோம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில எல்லா பாவக்காவையும் வைங்க. பாவக்காயோடைய மசாலா நம்ம சைடு வெளியே தெரியுற மாதிரி வைக்கணும். அப்பதான் நல்லா பின்னாடி இருக்க எல்லா சைடும் நல்லா வேகும். பாவக்காயில இருக்க மசாலா உள்ள தள்ளி வச்சிட்டோம்னா அது ஸ்டார்டிங்ல தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லா பாவக்காயோடைய எல்லா சைடும் நல்லா வறுத்தெடுக்கணும். ஒவ்வொரு சைடும் நம்ம திருப்பும் போது நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு ஸ்லோவா வச்சு நல்லா எல்லா சைடும் வறுத்தெடுக்கணும். அப்ப சீக்கிரமா வேகும். நமக்கு என்ன தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட பாவக்காய் ரொம்ப சாஃப்டா நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. எல்லா சைடும் நல்லா வறுந்து போயிருக்கு.
நான் சொல்லிட்டே செஞ்சிருக்கனால ரொம்பவே லாங் வீடியோ மாதிரி இருக்கு. ஆனா அப்படி இல்லைங்க, செய்யும்போது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாம இதோட டேஸ்ட் ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். ஒரு தடவைனாச்சும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சுத்தமா பாவக்காவுடைய கசப்பே இருக்காது. நன்றி, வணக்கம்.